Now we are going to learn about computer application in 12th standard computer application, first class. Very interesting, you know that. Multimedia and textile publishing. மல்டிமீடியா அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும். ஏன்னா உங்களுக்கு செல்ஃபோன் தான் எல்லா வேலையுமே வந்து ஸ்மார்ட் ஃபோன் இல்லாமல் யாருமே கிடையாது. பார்த்தீங்கன்னா மார்பிங் பண்ணுறது, நிறைய இமேஜை ப்ராசஸ் பண்ணுறது, ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா மல்டிமீடியாவில் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும். உங்களுக்கு உங்களோட ஃப்ரெண்டு யாருக்காவது பர்த்டே அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா சூப்பராக ஒரு சாங் ப்ரிப்பேர் பண்ணி போட்டிருப்பீங்க, அழகான ஒரு வீடியோ போட்டிருப்பீங்க. ஸோ இது எல்லாமே வந்து உங்களுக்கு மல்டிமீடியாவோட சேர்ந்து தான் வரும். ஸோ உங்களுக்கு தெரியாமலே நீங்கள் உள்ள போயிட்டீங்க அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து மல்டிமீடியா அண்ட் டெக்ஸ்டைல் பப்ளிஷிங், இதுதான் உங்களோட டாபிக். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மல்டிமீடியா அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மல்டிமீடியா, மல்டி அண்ட் மீடியா. மல்டி அப்படின்னு போது மெனி ஃபார்ம்ஸ், various kinds of input to form a new message to the peoples நம்ம வந்து ஒரு நியூ ஃபார்மில் மெசேஜை வந்து நம்ம ஒரு வீடியோவாக க்ரியேட் பண்ணி நம்ம வந்து கொடுக்குறோம். ஸோ என்னென்னலாம் இது தேவைப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா we need text, graphics, video, animation and audio. இது எல்லாமே நமக்கு வந்து காம்போனன்ட்ஸ், இது எல்லாமே நமக்கு தேவைப்படும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து மீடியா. வாட் இஸ் மீடியா? மீடியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூஸ் பேப்பர், டெலிவிஷன், ரேடியோ, வாட்ஸ்அப், ட்விட்டர், ஃபேஸ்புக், இது எல்லாமே நமக்கு வந்து மீடியா தான். இதில் நமக்கு நியூஸ் பேப்பர் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு டெக்ஸ்டாக இருக்கும். நியூஸ் பேப்பர் வந்து ஒரு டெக்ஸ்ட்டு அண்ட் இமேஜ் அதில் இருக்குன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன்று டெலிவிஷன் வந்து வீடியோ ஃபார்மேட்டில் அண்ட் நமக்கு நியூஸ் ஓரியன்டாக நமக்கு வந்து இன்ஃபர்மேஷனை நமக்கு கொடுக்குது. நெக்ஸ்ட் வந்து ரேடியோ பார்த்தீங்கன்னா ஆடியோ, ஓகே, சவுண்டு, ஓகே, வேவ்ஸ் ஃபார்மேட்டில் நமக்கு வந்து இன்ஃபர்மேஷனை கொடுக்குது அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், ட்விட்டர், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியா அப்படின்னு சொல்லலாம். ஸோ எல்லாமே நமக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஃபர்மேஷனை ரொம்ப குயிக்காக நம்ம கொண்டு கொடுக்குறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாம். காம்போனன்ட்ஸ் ஆஃப் மல்டிமீடியா. ஒரு மல்டிமீடியா நம்ம கிரியேட் பண்ணோம்னா என்னென்ன காம்போனன்ட்ஸ் we need. ஓகே, ஃபர்ஸ்ட் you need dynamic elements. What are the dynamic elements? Video, animation and audio all are come to be dynamic elements. Dynamic means we have to change. அங்கே என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ மார்னிங் இன்னைக்கு நியூஸ் பார்ப்போம், எல்லாருமே இப்போ அந்த நியூஸ் வந்து இன்ட்ரெஸ்டாக பார்க்குறோம். எதுக்காக பார்க்குறோம் அப்படின்னா இப்போ வந்து கொரோனா அஃபெக்ட் ஆகிருக்கு. ஸோ அந்த சுச்சுவேஷனில் மார்னிங் பார்த்தீங்கன்னா ஒரு நியூஸ் இருக்கும், அஃபெக்ட் ஆகிருக்காங்க, டெத் ரேட் சொல்லுவாங்க. அதே பார்த்தீங்கன்னா ஈவினிங் பார்த்தீங்கன்னா ஒரு நியூஸ் ஆகிருக்கும். ஸோ அங்கே வந்து நியூஸ் வந்து சேஞ்ச் ஆகுது. ஓகே, அந்த சேஞ்சஸ் டைனமிக் மீன்ஸ் இட் ஷுட் பி சேஞ்ச். Okay, other dynamic elements, video, animation and audio should be changed. Change the information to the user. Next, static elements. What is static elements? Static means you know that the word name you have to understand static. We can't change. Just text and graphics. It should be can't change once create பண்ணிட்டு. இப்போ டெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு புக் கிரியேட் ஆகிருக்கு, இல்லை ஒரு நியூஸ் பேப்பர் பிரிண்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா நம்ம வந்து நெக்ஸ்ட் அதை சேஞ்ச் பண்ண முடியாது. we can't edit this. அந்த பிரிண்டான நியூஸ் பேப்பரை நம்ம வந்து சேஞ்ச் பண்ண முடியாது. ஸோ அதுதான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஸ்டாட்டிக் எலமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம ஒரு மல்டிமீடியா கிரியேட் பண்ணணும்னா whatever you can need video, animation, audio and text, graphics all are you need. Okay, next we have to see text பார்க்கலாம். ஓகே, டெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு பேசிக் கம்யூனிகேஷன் எலமெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் தான். ஸோ டெக்ஸ்ட்டை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து பேசிக்காக கம்யூனிகேட் பண்ணணும். ஓகே, இதில் வந்து ஸ்டாட்டிக் டெக்ஸ்ட் அண்ட் ஹைப்பர் டெக்ஸ்ட் அப்படின்னு 2 டைப்ஸ் இருக்கு. Static text and hypertext. Static text you already know, we can't change. Okay, but text something you have to see the image format, static text அப்படின்னு சொல்லலாம். Next one, hypertext, it means you know that 11th standardல you have to learn HTML and scripting languages. உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா ஆங்கர் டேக், இந்த டேக்கை நம்ம எதுக்கு யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா we go to link another page. ஓகேவா, ஒரு பேஜ்லேருந்து அனதர் பேஜுக்கு நம்ம வந்து எப்படி வந்து லிங்க்
பண்ணி நம்ம கொண்டு போகிறோம். அதுக்கு ஆங்கர் டேக் யூஸ் பண்ணியிருப்போம், யூஸ் பண்ணியிருப்போம். நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா ஹைப்பர் டெக்ஸ்ட் அப்படின்னா யூ ஹேவ் டு கோ டு சர்ச் வெப்பில் நீங்கள் ஏதாவது சர்ச் பண்ணுறீங்க. ஸோ அந்த சுச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா நீங்கள் போன உடனே நீங்கள் சர்ச் பண்ண உடனே உங்களுக்கு கிடைக்காது. அந்த பிளேஸில் ஒரு ப்ளூ கலர் ஒரு லிங்க் கிடைக்கும், ப்ளூ கலரில் ஒரு டெக்ஸ்ட் இருக்கும். அந்த டெக்ஸ்ட்டை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா அது உள்ளே போகும். ஸோ அங்கே நீங்கள் ஒரு கிளிக் பண்ணிங்கன்னா அதில் இன்னொரு லிங்க் கிடைக்கும். ஸோ one document to another document, one document to another document, it should be a notes. ஓகேவா? ஒரு நெட்வொர்க் மாதிரி. ஆக்சுவலாக நோட்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெட்வொர்க்கில் கனெக்ட் ஆகிற சிஸ்டம் வந்து நம்ம நோடுன்னு சொல்லுவோம். ஸோ இங்கே வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு டாக்குமெண்ட், ஒன் டாக்குமெண்ட் லிங்க் டு another document, another document லிங்க் டு another document. தட் இஸ் இதுதான் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைப்பர் டெக்ஸ்ட். இது வந்து நான் சொல்லும்போது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் we go to image. இமேஜ் அப்படின்னா ராஸ்டர் அண்ட் பிட்மேப் இமேஜ் அப்படின்னு சொல்றோம். raster and bitmap image. Okay, raster and bitmap image. raster அப்படினா இது வந்து ஒரு மேட்ரிக்ஸ் ஃபார்மட் இமேஜ் அப்படின்னு சொல்றாங்க. மேட்ரிக்ஸ் ஃபார்மட்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டென்த்லேயே மேட்ரிக்ஸ் தெரிஞ்சிருக்கும். 2x2 2 rows and 2 columns, 3x3 3 rows and 3 columns. ஸோ இந்த மெத்தட்ஸில் இருக்கும். இங்கே வந்து என்னென்னா உங்களுக்கு ஒரு இமேஜ் நீங்கள் பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த இமேஜை நல்லா ஜூம் பண்ணி நீங்கள் வந்து நல்லா ஜூம் பண்ணி கொண்டு போகும்போது அங்கே வந்து ஒரு ஸ்கொயராக தான் உங்களுக்கு தெரியும். அது வந்து ராஸ்டர் இமேஜாக இருக்கும். ஸோ நல்லாவே மூவ் பண்ணிங்கன்னா you can't see the image, just you can see only the square உங்களுக்கு வந்து ஒரு டேபிள் ஃபார்மட்ல ஒரு மேட்ரிக்ஸ் ஃபார்மட்ல உங்களுக்கு வந்து அங்க ஃபார்ம் ஆகும். that is the matrix. அதான் என்ன சொல்றாங்க, the raster image are also called matrix format image. And then here why we have to call a bitmap image அப்படினா பாருங்க. ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஒரு மேட்ரிக்ஸ் நம்ம போடுறோம் அப்படினா அதாவது இந்த ஃபார்மட்ல தான் உங்களுக்கு வந்து ராஸ்டர் இமேஜ் வந்து கிரியேட் ஆகும். இதெல்லாம் ஒவ்வொரு செல்லுலையும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கலர்ஸ் வந்து டிஃபைன் ஆகும். ஒவ்வொரு செல்லுலையும் ஒவ்வொரு பீசஸ்லையும் ஒரு கலர்ஸ் உங்களுக்கு டிஃபைன் ஆகிருக்கும். ஸோ அந்த கலர்ஸ் எப்படி கிரியேட் ஆகுதுன்னா அதுதான் பிட்னு சொல்லுவோம். ஆக்சுவலாக 1 bit 2 கலர்ஸ், 1 bitல வந்து 2 கலர்ஸ் கிரியேட் ஆகுது. 4 bitல பார்த்தீங்கன்னா 16 கலர்ஸ் கிரியேட் ஆகுது. 8 bitல 250 கலர்ஸ் and so on is going. உங்களுக்கு வந்து whatever you need, how much data you have to process, you have to increase the colors and bits. ஓகேவா? ஸோ உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும். நீங்கள் வந்து ஒரு நார்மலாக ஒரு இமேஜை எடுத்து நீங்கள் வந்து அதை நல்லா ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதே மாதிரி பாக்ஸாக தான் தெரியும். அதுதான் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஸ்டர் இமேஜ், பிட்மேப் இமேஜ். இப்போ உங்களுக்கு ராஸ்டர்னா என்ன, இதை ஏன் மேட்ரிக்ஸ் ஃபார்மட்டில் சொல்கிறோம். நெக்ஸ்ட் பிட்மேப்னா என்ன, ஸோ அதில் உள்ள கலர்ஸ் ஃபார்ம் ஆகுறது எல்லாமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பிட் ஃபார்மட்டில் உங்களுக்கு வந்து கிரியேட் ஆகுது. நெக்ஸ்ட் ஒன்று வெக்டர் இமேஜ். வெக்டர் இமேஜ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைன்ஸ், ரெக்டாங்கிள்ஸ், சர்க்கிள். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு டிஃப்ரெண்ட் ட்ராயிங்ஸ், ஓகேவா, ஷேப்ஸ் இதெல்லாம் சேர்ந்து கிரியேட் ஆகுறது தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெக்டர் இமேஜ் அப்படின்னு சொல்லலாம். ஆக்சுவலாக இது வந்து ஸோ குவாலிட்டி கம்பேர்ட் டு நம்ம வந்து ராஸ்டர் இமேஜ் கம்பேர் பண்ணும்போது வெக்டர் இமேஜஸ் வந்து குவாலிட்டியாக இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மொபைலில் நம்ம சிஸ்டமில் ஒரு இமேஜ் இருக்குது அப்படின்னாலே அந்த இமேஜ் எல்லாமே டிஜிட்டல் இமேஜ். நம்ம வந்து ஒரு இமேஜ் எடுத்து ப்ராசஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா அது வந்து டிஜிட்டல் இமேஜாக கன்வெர்ட் ஆகிட்டு தான் நம்ம ப்ராசஸ் பண்ண முடியும். ஸோ அந்த டிஜிட்டல் இமேஜ் எல்லாமே வெக்டர் இமேஜ் அந்த கேட்டகரியில் தான் வருது. ஓகே, இது வந்து உங்களுக்கு இந்த ஷேப்ஸ் ஆக்சுவலாக மல்டிபிள் ட்ராயிங்ஸ் யூ ஹேவ் டு மூவ். அந்த மல்டிபிள் ட்ராயிங்ஸ் நம்ம யூஸ் பண்ணும்போது அந்த இடத்துல வந்து ஒரு சேஞ்சஸ் நடக்கும். இதை வந்து நம்ம வெக்டார் இமேஜஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த வெக்டார் இமேஜில் என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓகே நெக்ஸ்ட் தட்ஸ் ஆல் தான். ஓகே நெக்ஸ்ட் அனிமேஷன். அனிமேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேயிங் ஸ்டில் இமேஜ் ஸோ குயிக்லி. ஆக்சுவலாக அனிமேஷன் நம்ம பார்த்துருப்போம். அனிமேஷன்னா கார்ட்டூன் கேரக்டர்ஸ் பேக்ரவுண்ட் அப்படியே ஸ்டில் பேக்ரவுண்ட் அப்படியே இருக்கும். நம்ம வந்து உள்ள ஆப்ஜெக்ட் வந்து அப்படியே ஓடிட்டே இருக்கும். சம்திங் நம்ம வந்து பார்த்துருப்போம், நிறைய கேம்ஸ்லாம் பார்த்துருப்போம். ஸோ இது எல்லாமே எதில் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அனிமேஷனில் தான் வருது. டிஸ்பிளேயிங் ஸ்டில் இமேஜ் ஸோ குயிக்லி, மோர் தென் ஒன் ஆப்ஜெக்ட் இருக்கும். அது வந்து என்ன பண்ணாலும் குயிக்காக ஒரு மூவ்மெண்ட் கொடுக்கும்போது அந்த இடத்துல ஒரு சேஞ்சஸ். ஸோ இது வந்து என்ன
சொல்றாங்க அனிமேஷன் சொல்றாங்க. ஆக்சுவலாக ஒரு அனிமேஷன் வந்து நமக்கு கிளாரிட்டியாக வேணும் அப்படின்னா அட்லீஸ்ட் நமக்கு 16 ஃப்ரேம்ஸ் வந்து அது இருந்தால் தான் அந்த அனிமேஷன் வந்து கிளாரிட்டியாக நல்லா இருக்கும், பார்க்குறதுக்கு நமக்கு கிளியராக இருக்கும். நேச்சுரல் லுக்கிங் வேணும், எனக்கு நேச்சுரலாக பார்க்க ரொம்ப ரியாலிட்டியாக வேணும் அப்படின்னா நம்ம 25 ஃப்ரேம்ஸ் இருந்துச்சுன்னா யூ லுக் லைக் நேச்சுரல். ஓகே, நெக்ஸ்ட்டு 2D and 3D அனிமேஷன். ஓகே, 2D and 3D ஃபார்ம். ஆக்சுவலாக அனிமேஷன் அப்படின்னாலே 2D and 3D அப்படின்னு சொல்லுவோம். 2D பார்த்து ஓகேவா. 2D அனிமேஷன் பாருங்க. 2Dனா ஜஸ்ட் ஒன்றும் இல்லை, ஒரு கிராஃப் ஃபார்மெட்டில் எக்ஸ்எல் ஃபார்மெட்டில் உங்களுக்கு ஃபார்ம் ஆகும். ஸோ இதில் வந்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இமேஜ் வந்து கிரியேட் ஆகும். ஸோ இதோட ஹைட் அண்ட் வித் ஒன்லி யூ ஹேவ் டு கிரியேட் த இமேஜ். ஓகேவா. ஸோ இதில் வந்து நம்ம வந்து 2D ஃபார்மெட்டில் இந்த இமேஜ் வந்து எடுத்துக்க முடியும். நெக்ஸ்ட் வந்து 3D ஃபார்மெட்டு. 3D ஃபார்மெட்டில் நத்திங் வேறு ஒன்றும் இல்லை, இன்னொரு அனதர் ஒன்று எக்ஸ் ஒய் இசட். ஓகேவா. ஆக்சுவலாக 4D ஃபார்மெட் வரைக்கும் இருக்குது. ஸோ இந்த டைமென்ஷன்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு இமேஜை கிரியேட் பண்ணுறோம். இது 3D ஃபார்மெட்டு. நெக்ஸ்ட் வந்து இது 2D ஃபார்மெட்டு. ஸோ இந்த 2D ஃபார்மெட் வந்து உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இமேஜ் எல்லாம் எடுத்து காட்டணும்னு ஆசையாக இருக்குது. இமேஜ் எப்படி இருக்குன்னா நார்மலாக ஒரு நார்மல் இமேஜாக உங்களுக்கு வந்து தெரியும் 2D ஃபார்மெட்டு. அதே 3D பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் அதில் என்லார்ஜ் ஆகிருக்கு. அந்த பிக்சர்ஸில் வந்து உங்களுக்கு சம் சேஞ்சஸ் அந்த உள்ள அந்த ஐஸ் பிளிங்க் ஆன மாதிரி ஸோ சம் சேஞ்சஸ் அது வந்து உங்களுக்கு பார்த்துருப்பீங்க. நம்ம எல்கேஜி கிளாஸ் ஆன்லைன் கிளாஸ் பார்த்தீங்கனாலே தெரியும், அதில் சூப்பராக 3D கிளாஸ் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. டைம் அது பார்த்தீங்கனாலே உங்களுக்கு 3D அனிமேஷன் தெரியும். ஓகேம்மா, தேங்க்யூ. ஓகேம்மா, நம்ம என்னென்னலாம் பார்த்தோம்னு ஒன்ஸ் ரீகால் பண்ணிக்கலாம். மல்டிமீடியா டெஃபினேஷன் இம்பார்ட்டன்ட், அது 2 மார்க் வரும். நெக்ஸ்ட் வந்து இந்த டெக்ஸ்ட் மல்டிமீடியா காம்போனன்ட்ஸ் இருக்கு இல்லையா, வீடியோ, அனிமேஷன், ஆடியோ, நெக்ஸ்ட் வந்து டெக்ஸ்ட், கிராஃபிக்ஸ், இது எல்லாமே வந்து ஒரு 5 மார்க் தான் நமக்கு வந்து கேட்பாங்க. வெரி சிம்பிளாக இருக்கும், ரொம்ப ஈஸியாக நம்ம வந்து ரீட் பண்ண முடியும். அதே மாதிரி ஒவ்வொரு டைப்ஸும் ஃபார் எக்ஸாம்பிள் இமேஜ் வந்து தனியாக உங்களுக்கு வந்து 2 மார்க்காக கேட்பாங்க. அந்த 2 டைப்ஸ் வந்து நீங்கள் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி ரைட் பண்ணுற மாதிரி இருக்கும், ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். நெக்ஸ்ட் அனிமேஷன் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் 3 மார்க், அடிக்கடி ஃப்ரீக்வெண்ட்டாக கேட்குற ஒரு கொஷின். ஸோ இதுவும் நீங்கள் வந்து படிச்சுக்கோங்க. ஓகே, எல்லாமே அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேம்மா, தேங்க்யூ.